இன்றைய வார்த்தை 16ஆம் தேதி 11வது மாதம் 2025ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறது. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இஸ்ரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக் கடவுதென்றார். அந்நேரமே அவள் மகன் ஆரோக்கியமானான் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் பாருங்கள், இங்கே இந்த நாட்களிலே ஒரு கானானிய ஸ்திரீ இந்த நாட்களிலே ஆண்டவரை இந்த நாட்களிலே வந்து சந்திக்கிறாள் என்று சொல்லி இங்கே வேதத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இடத்திலே பாருங்கள், அந்த ஸ்திரீ இந்த நாட்களிலே வந்து ஆண்டவரிடத்திலே கேட்கிறார், ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்றாள். என் மகன் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் இந்த நாட்களிலே சொல்லவில்லை. அவருடைய சீசர்கள் வந்து, இவர் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திலே அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடியல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானுடைய மேசையிலே இருந்து விழுகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இஸ்ரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக் கடவது என்றார் என்று. அந்நேரமே அவள் மகன் ஆரோக்கியம் அடைந்தாள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த கானானிய ஒரு புறஜாதியாகிய ஒரு ஸ்திரீனுடைய விசுவாசம் எவ்வளவு பெரிதாக இந்த நாட்களில் இருக்கிறதை இங்கே இந்த வார்த்தையின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு புறஜாதிகளாக இருக்கிற நாங்கள் இந்த நாட்களிலே தேவனிடத்திலே எப்படியாக விசுவாசம் வைக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த பகுதி இந்த நாட்களில் நமக்கு கற்றுத்தருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் அந்த விசுவாசத்தை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கானானிய ஸ்திரீ ஆண்டவரை பின்தொடர்ந்து இந்த நாட்களில் என்ன செய்தால், அவள் தன்னுடைய விசுவாசத்தை அங்கே உறுதிப்படுத்துகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதேபோல் இன்றைக்கு நாங்களும் தேவனை பின்தொடர்ந்து அவரை இந்த நாட்களை விடாதபடி இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், நம்முடைய விசுவாசத்தை தேவன் மேல் இன்னுமா இந்த நாட்களை வைத்துக்கொள்ள வேண்டும். அருமையான அன்பு சகோதரனே, இந்த உலகத்திலே கடைசி நாட்களிலே விசுவாசத்தையே காண முடியாத நிலைப்பாட்டிலே வரும் என்று ஆண்டவர் இந்த நாட்களில் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே சொல்லுகிறார், விசுவாசத்தை காண்பேனோ என்று சொல்லுகிற தேவன். அருமையான அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைய நாளிலும் நாங்கள் நம்முடைய விசுவாசம் எப்படியாக இந்த நாட்களில் இருக்கிறது? இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் ஒரு அசட்டையாக இருக்கிறதா, அல்லது இந்த கானானிய ஸ்திரீயை போல் ஆண்டவரை பின்தொடர்ந்து பற்றி கொண்டே இந்த நாட்களை பாருங்கள், என்னதான் நன்மை நடந்தாலும் சரி, நன்மை நடக்காவிட்டாலும் சரி, அவள் தன்னுடைய அந்த விசுவாசத்தை ஆண்டவர் மேல் இந்த நாட்களை என்ன செய்கிறாள் என்றால் உறுதிப்படுத்துகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு காரியத்துக்காண்டி ஜெபம் பண்ணி அந்த காரியம் கிடைக்காவிட்டால் இந்த நாட்களிலே ஆண்டவரும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் என்று நாங்கள் விட்டு சென்று விடுவோம். ஆனால் இவளோ அப்படி அல்ல. ஆண்டவரை தொடர்ந்தே இந்த நாட்களிலே பின்னே செல்லுகிறதை அங்கே காண்கிறாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அவள் சொல்லுகிறாள், நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானின் மேசைகளிலே இருந்து வருகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படியானால் எஜமானராகிய ஆண்டவரிடத்தில் இருக்கிற அந்த விசுவாச துணிக்கைகள், அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த விசுவாச துணிக்கைகளை இந்த நாட்களிலே என்ன செய்கிறார், அந்த நாட்களிலே அதை தரும்படியாக அந்த நாட்களை கேட்கிறார். அந்த கொஞ்சம் இருக்கிற கொஞ்சம் விசுவாசத்தை எனக்கு தாங்க, அந்த விசுவாசத்தின் மூலமாக இந்த நாட்களில் நான் உங்களோடு இன்னுமாய் அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை கேட்கிற வேளையிலே ஆண்டவர் அவளை பார்க்கவில்லை, அவளுடைய இருதயத்தை பார்த்தால் உடனே சொன்னார் இந்த நாட்களில், இஸ்ரியே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரதியுத்தரமாக ஆண்டவர் சொன்னார், இஸ்ரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி இந்த நாட்களில் என்ன நடக்கும், உனக்காக கடவது. அந்நேரமே அவள் மகன்
ஆரோக்கியமான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்களும் தேவனிடத்தில் இப்படிப்பட்ட விசுவாசத்தை வைத்து அங்கே அவரிடத்திலிருந்து சுகத்தையும் அங்கே வல்லமையும் நாங்கள் இந்த நாட்களில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனாலே ஆண்டவரிடத்திலே இந்த நாட்களிலே விசுவாசத்தை வையுங்கள். விசுவாசத்தை வைக்கிற வேளையிலே நீங்கள் குணப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.